என்ன விஷயம்ப்பா சொல்லணும்? நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். நீ அப்புறமா வந்து பேசு போ. அக்கா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்க்கா. இத கொஞ்சம் பொறுமையா தான் சொல்லி ஆகணும். அத நீ கொஞ்சம் பொறுமையா கேக்குறியாக்கா? அப்படியா? சரி சொல்லுப்பா. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? இல்ல, இந்த விஷயத்த முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லி இருந்திருக்கணும். இருந்தாலும் ஏதோ ஒரு அவசரத்துல சொல்லாம விட்டுட்டேன். அது நான் இன்னும் ஒரு 5 நாள்ல கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அக்கா, கல்யாணமா? அக்கா, இது ரொம்ப அவசரமா எடுத்த முடிவுதான்க்கா. இருந்தாலும் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதக்கா. அக்கா, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்க்கா. பொண்ணு கூட வேற யாரும் இல்லக்கா, நம்ம வீட்டு பொண்ணு தான். நீ ஒன்னும் சொல்ல வேணாம். எனக்கு எல்லா விஷயமும் ஏற்கனவே தெரியும். என்ன என்ன அப்படி பாக்குற? பொண்ணு யாரு, நீ எப்ப அவளை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச, அவ கையில தாலியை கொடுத்து 5 நாள்ல கல்யாணம் வேற சொல்லிட்டு போயிருக்க. இது எல்லாமே எங்களுக்கு தெரியும். அப்படியாக்கா? முன்னாடியே தெரியுமா? நியாயப்படி பார்த்தா என்கிட்டதான் இந்த விஷயத்த நீ முதல்ல சொல்லிருக்கணும். ஆனா நீ கட்டிக்க போறவ கிட்ட சொல்லிருக்க. அப்போ உனக்கு இந்த அக்கா 3வது மனுஷி ஆயிட்டா இல்லையா? அப்படிலாம் இல்லக்கா. அக்கா அக்கா, உன் மேல இருக்க மரியாதையும் பயமும் சேர்ந்து இந்த விஷயத்த உங்ககிட்ட வந்து சேர்க்க முடியாம பண்ணிருச்சுக்கா. நீதானக்கா இந்த குடும்பத்துக்கு பெரிய மனுஷி. அதனால நீதான் இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்னு நடத்தி கொடுக்கணும்க்கா. முன்னாடி நின்னு நடத்தணுமா? நடத்திடலாம்டா. ஆமா மாமா, நீ இப்படி ஒரு முடிவு எடுத்தது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக இப்பதான் மீனாட்சி அக்கா அஞ்சலி அக்காவை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. அஞ்சலி கூப்பிட்டு மீனாட்சி கோயிலுக்கு போயிருக்காளா? ஆமா மாமா. அக்கா, உனக்கு இதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? எனக்கு என்னடா பிரச்சனை? காலாகாலத்துல நம்ம வீட்ல ஒரு நல்ல காரியம் நடந்தா சந்தோஷம் தானடா. இதுல எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஐயோ, இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நடத்திடலாம். நீ ஒண்ணு கவலைப்படாத, சரியா? ஆனா ஒண்ணுக்கா, நீ சம்மதிக்க மாட்டேன்னு நினைச்சு நான் ரொம்ப நாளா பயந்துகிட்டு இருந்தேன்க்கா. அக்கா, எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குக்கா, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குது. டேய், ஏன் தம்பிக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதுக்கு நானே தடங்கலா இருப்பனா? யாரா நீ? இந்த பலகாரங்களை கூட உன் கல்யாணத்துக்காக தான்டா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ, அப்படியா?